இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Realme கிட்ட இருந்து ஒரு சூப்பரான ஃபோன் இந்த மந்த் லான்ச் ஆக போகுது அண்ட் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆயிருக்கு Realme கிட்ட இருந்து. ஸோ அந்த ஃபோன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா Realme GT 60. ஸோ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன ப்ரைஸிங் லான்ச் ஆகலாம், ஸோ இது கூட காம்பேட் பண்ண என்னென்ன ஃபோன்ஸ்லாம் அப்கமிங்காக வரப்போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வழக்கமாக GT சீரிஸில் இருக்க மாதிரி தான் இந்த 5-4லாம் லான்ச் ஆகலையா, பட் இந்தியாவில் வந்து லான்ச் ஆகலை, பட் சைனாவில் அந்த குளோபலாக லான்ச் ஆச்சு. அதே டிசைன் தான் இங்கேயும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி ஃபோட்டோவில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் பேக் மாதிரி தான் இருக்குது, இருந்தால் நல்லாயிருக்கும். பட் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் இது. ஸோ மொத்தம் 2 கேமரா அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, சைடில் ஃப்ளாஷ் லைட்டுக்கான அரேவும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஃப்ளாட்டாக தான் இருக்குது, எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஸோ அடுத்து நம்ம இதுக்குள்ளே இருக்க ஸ்பெக்ஸை பற்றி பார்ப்போம். டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6.78 இன்ச் 1.5K டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு OLED டிஸ்பிளே தான். அண்ட் இந்த டிஸ்பிளே மேனுஃபேக்சரிங் பண்ணுறது BOI கிட்ட இருந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுது. 1600 nits ஸ்பீட் பிரேக்ஸும் போகுது. ஸோ பார்க்க Realmeக்கு கம்மியாக இருக்க மாதிரி தெரியலாம், ஏன்னா இவங்க தான் 4000 6000 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் Gorilla Glass Victus 2 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நான் இந்த Gorilla Glass Victus 2 வந்து யாரும் பண்ணி பார்க்கல. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இந்தியாவுக்கு ஏதாவது டவுன் கிரேட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு. ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Snapdragon 7+ Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் இந்த செக்மெண்ட்டில். ஸோ இதே ப்ராசரை வச்சு நிறைய ஃபோன்ஸ் இந்த ரேஞ்சில் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 MP மெயின் கேமரா வந்து இருக்குது. ஸோ இதில் OIS சப்போர்ட் பண்ணுது அண்ட் 8 MP அல்ட்ரா வைட் இருக்குது. ஸோ இந்த 8 MP மட்டும் தூக்கிட்டு ஒரு 12-16 அந்த மாதிரி கொடுக்கலாம், ஏன்னா பட்ஜெட் 30,000 தோடும் போது அல்ட்ரா வைட் கொஞ்சமாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் நல்லா இருக்கும். அண்ட் செல்ஃபிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 32 MP கேமரா வந்து கிடைக்குது. அதை தவிர பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5500 mAh பேட்டரி வந்து கிடைக்குது. இது கூட ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு 100 வாட்ஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் இந்த ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 191 grams இருக்குது. இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8.65 mm இருக்குது. அண்ட் அதை தவிர அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Bluetooth 5.3க்கான சப்போர்ட் இருக்குது, IP65க்கான ரேட்டிங் இருக்குது. ஸோ NFC வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனீஸ் வேரியண்ட்டில் இருக்குது, பட் இந்தியன் வேரியண்ட்டுக்கு மோஸ்ட்டாக கட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் வந்தால் NFC இருக்கிறது ஒரு நல்ல ஃபீச்சர், ஏன்னா இப்போ நிறைய பேர் அதில் மூலியமாக பேமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொடுத்தா நல்லாயிருக்கும். IR பிளாஸ்டருக்கான சப்போர்ட்டும் இருக்குது அண்ட் இது ஒரு டியூவல் ஸ்பீக்கரும் கூட. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அண்டர் 30,000 தான் இருக்கும். மேக்ஸிமம் போனால் 32 அந்த ரேஞ்சுக்கு வந்து போகலாம். 30K ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி தான், ஏன்னா சைனாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25க்கு இந்த ஃபோன் வந்து பிளேஸ் ஆச்சு. ஸோ 30Kக்கு ஒரு ரொம்பவே ஒரு வேல்யூ ஃபார் மணி டிவைஸ் மாதிரி இருக்குது. பட் இதோட காம்படிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2 ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் வர வேண்டியது இருக்குது. ஒன்று OnePlus Nord 4, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா Poco F6. ஸோ இந்த 2 ஃபோன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமல் முடிவெடுங்க, ஏன்னா அதோட வீடியோவை நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுவும் கிட்டத்தட்ட இதே ஸ்பெக்ஸ் தான், பட் டிஸ்பிளேவோட ஸ்பெக்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி அந்த 2 ஃபோனும் எப்படி ப்ரைஸ் ஆகுது அப்படிங்கிறதா இங்கே விஷயம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளால் டிசிஷன் வந்து எடுக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த 30,000 செக்மெண்ட்டில் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், இந்த 3 ஃபோன்ஸும் வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வாங்குற டிசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.